வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டே. நான் டாக்டர் பிரசாந்த், கன்சல்டன்ட் நியூரோ சர்ஜன், காவேரி ஹாஸ்பிட்டல், ஹொசூர். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் அப்படின்ற விஷயம் மக்கள் கிட்ட என்ன நடக்கும், அது எதெல்லாம் ஸ்ட்ரோக் அப்படின்றது தெரியணும். அதுக்கப்புறம் அதுக்கான காரணங்கள், முக்கிய காரணங்களான சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இதை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரோக் டேவை பொறுத்த வரைக்கும் எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ். ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ரோக் வந்த அப்புறம் அதை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா திருப்பி உங்களால் நார்மலான லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்கிற மித்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதை முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு அவேர்னஸாக கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம் சில கொஸ்டின்ஸ் மூலயமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ ஸ்ட்ரோக்கான சிம்டம்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? ஓகே, ஸ்ட்ரோக்குக்கான சிம்டம் வந்துருச்சு அப்படின்னும் போது ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் 15,000 20,000 பிரெயின் செல்கள் இறக்க ஆரம்பிக்கும். ஸோ எவ்வளோ வேகமாக நம்ம ஸ்ட்ரோக்கான யூனிட்டுக்கு போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நம்ம ஸ்ட்ரோக் ஆரம்பிச்சு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ண முடியும் அப்படின்னா கையில் ஊசி மூலயமாவே அந்த ஸ்ட்ரோக்கை கரைக்க முடியும், பேஷண்ட்டை திருப்பி நார்மலைஸ் பண்ண முடியும். இல்லை அதையும் தாண்டி லேட் ஆகுது அப்படின்னும் போதோ, இல்லை பெரிய ரத்த குழாயில் அடப்பு இருக்கு அப்படின்னும் போதோ ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அதை ஸ்டில் ரிவர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சார், ஹார்ட்டுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ற மாதிரி இப்போ நம்ம பிரெயினுக்கும் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியும்? பிரெயினுக்கும் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ பேஷண்ட் வந்து ஸ்ட்ரோக் பாதிச்சுட்டு பெரிய ரத்த குழா பாதிப்பாயிருக்கு அப்படின்னும் போது தொட வழியை ஊசி போட்டு ஹார்ட்டுக்கு எப்படி ஆஞ்சியோ பார்க்குறோமோ அதே மாதிரி மூளைக்கான ஆஞ்சியோ பார்ப்போம். அதுல பெரிய ரத்தனால மடப்பாயிருக்கு அப்படின்னும் போது அதை டைரக்டா உரியவோ இல்லை ஸ்டென்ட் போட்டு அதை எடுக்கவோ முடியும். ஸோ அப்படி எடுக்கும் பட்சத்துல பெரும்பாலான மூளைக்கான ரத்த ஓட்டம் திருப்பி நார்மல் ஆகி பேஷண்ட் வந்த டெபிசிட்ல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம எவ்வளவு சீக்கிரமா அந்த பிரெயினை திருப்பி ரீபர்ஃபியூஸ் பண்றோம்ன்றதுல பொறுத்து தான் இருக்கு. சரி, இப்போ ஸ்ட்ரோக் வந்துருச்சு, சில சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம பிக் பண்ணணும். அந்த அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கணும். ஸோ ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸை நம்ம பிக் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் வேகமா இருக்கிற ஹாஸ்பிட்டல், பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்ட்ரோக்குக்கான வைத்தியம் இருக்கு அப்படின்னும் போது அங்க போயிட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ப்ரொசீட் பண்ணணும். எதுவா இருந்தாலும் மிகவும் வேகமா பண்ணணும். ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் டைம் பீரியட் தாண்டிடுச்சு அப்படின்னும் போது கெட்டு போன பிரெயினை திருப்பி நார்மல் பண்ண முடியாது. ஸோ கெட்டு போயிட்டு இருக்கிற பிரெயினை திருப்பி நார்மலைஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் ஃபுல்லாவே கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை நார்மலைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அப்படி ஒன்ஸ் கெட்டு போயிடுச்சு அப்படின்னும் போது டிலேட் ப்ரெசன்டேஷன், ஒரு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கழிச்சு வராங்க அப்படின்னும் போது பிரெயினை சேவ் பண்ண முடியாது. லைஃபை சேவ் பண்ணுன்றதுக்காக மண்டை ஓட்டை எடுத்து ஆப்ரேஷன் தேவைப்படலாம். மேபி ஸ்ட்ரோக்கை நம்ம தடுக்கணும் அப்படின்னா எதெல்லாம் கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது? ஸோ ஸ்ட்ரோக்குக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்றது நிறைய இருக்கு. ஸோ மெயினா நம்ம ஸ்ட்ரோக் வர்றதுக்கான முக்கிய காரணங்கள்ன்றது 3 விஷயம் தான். ஒன்று ஹைப்பர் டென்ஷன், அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 2வது விஷயம் கொலஸ்ட்ரால், டிஸ்லிபிடிமியா, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணி நார்மலைஸ் பண்ணிக்கணும். 3வது விஷயம் சுகர். ஸோ இது 3மே கண்ட்ரோலில் நம்மளால வச்சுக்க முடியுது அப்படின்னும் போது இன்வேரியபிளாக ஸ்ட்ரோக்கான ரிஸ்க்கை நம்ம கண்ட்ரோலில் வச்சுப்போம். அண்ட் இதை தாண்டி இருக்கிறது எல்லாமே ஹெல்த்தி ஹேபிட்ஸ். சார், ஹார்ட்டுக்கு பைபாஸ் பண்ற மாதிரி நம்ம பிரெயினுக்கும் பைபாஸ் பண்ண முடியும்? ஸோ ஹார்ட்டுக்கு பைபாஸ் பண்ற மாதிரி பிரெயினுக்கு பைபாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதோட ரிசல்ட் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்கா இல்லை. ஆஞ்சியோபிளாஸ்டியை கம்பேர் பண்றப்ப அந்த பைபாஸ் பண்றதுக்கான அவுட்கம் பெட்டரா இல்லை. ஸோ ஸ்டில் அது பண்றதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கிடையாது. சார், ஸ்ட்ரோக்கோட ரீஹாபிலிட்டேஷன் அது எப்படி இருக்கணும்? ஸோ ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் போற பீரியட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பீரியட். ஏன்னா ஸ்ட்ரோக் வர்றப்ப அதை சரி பண்ண முடியாம போகலாம், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணலாம், பண்ணாம போகலாம், சர்ஜரி பண்ணலாம், பண்ணாம போகலாம். பட் அதை தாண்டி பேஷண்ட்டுக்கு ஒரு டெபிசிட்னு ஒரு வீக்னஸ்ன்றது வர ஆரம்பிச்ச அப்புறம் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்ன்றது இருக்கு. ஸோ இனிஷியலா ரீஹாபிலிட்டேஷன்ன்றது கை கால் பயிற்சிகள் அக்ரெசிவா பண்ணணும். ஒரு குழந்தைக்கு நம்ம எப்படி திருப்பி நடக்க வச்சு கற்றுக் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் அவங்களையும் கற்றுக் கொடுக்கணும். கூட இருக்கிற அட்டெண்டர்ஸ், பேஷண்ட் இருக்காங்க, ஸ்ட்ரோக் வந்த பேஷண்டோட அட்டெண்டர்ஸ் தான் ரியல் டாக்டர்ஸ். அவங்களோட கேர் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த பேஷண்ட் வெளியே வருவாங்க. பேஷண்டோட அட்டெண்டர்ஸ் குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைன் பண்ணி பிசியோதெரப்பி வச்சு ரீஹாப்லாம் அடிக்குவேட்டா கொடுக்குறோம் அப்படின்னும் போது பேஷண்ட்டுக்கு பாதிப்பு இருக்கு, கம்ப்ளீட்டா போகல கை கால் அப்படின்னும் போது எல்லாராலையும் நடக்கவும் முடியும், பேசிக்கா அவங்களோட வேலையை செஞ்சுக்க முடியும். இனிஷியல் பீரியட் ரீஹாபிலிட்டேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு கை கால்லாம் இருக்குன்னு அப்புறம் ரீஹாப் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனமும் இருக்காது. சார், இந்த ஸ்ட்ரோக் டேக்கு மக்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டே 2025 இதோட தீமே வந்து எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ் அப்படின்றது தான். ஸோ ஸ்ட்ரோக் இருக்கு அப்படின்னும் போது ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஆன விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கணும். எது ஸ்ட்ரோக்குன்ற சிம்டம் அவங்களுக்கு தெரியணும், அது எப்படி ட்ரீட் பண்ணிக்க முடியுன்ற அவேர்னஸும் இருக்கணும். எப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும்னு அவங்க கிட்ட ஒரு அவேர்னஸ் இருக்கோ, ஸ்ட்ரோக்குக்கு அதுக்கான அவேர்னஸ் ஆஞ்சியோபிளாஸ்டியா இருக்கட்டும் இல்லை சர்ஜரியா இருக்கட்டும் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் மக்கள்கிட்ட இருக்கணும்.
ஸோ எல்லா ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டும் இறக்கணுன்ற அவசியம் எதுவுமே கிடையாது. எல்லா பேஷண்டாலையும் அந்த ஸ்ட்ரோக்ல இருந்து மீண்டு அவங்களோட நார்மல் லைஃப்பை லீட் பண்ணிக்க முடியும். ப்ரொவைடட் தட் ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட் பண்ணாமல் அந்த கரெக்டான டைமில் கரெக்டான இன்டர்வென்ஷன் அவங்க பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த காவேரி ஹாஸ்பிட்டல் யூசருக்கும் ஜாக் மீடியா பப்ளிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.